Hi trading fam, welcome to Varthagam Pesu channel. நான் உங்க கஜப்ரியா. Thank you so much for 6.45k subscribers for the trust and support. So last time நான் போட்ட வீடியோல போன வாரம் முழுக்க both the indices Nifty and Bank Niftyல என்ன opportunity கிடைச்சிருக்குன்றதை நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் இன்னைக்கான வீடியோல இந்த வாரம் முழுக்க என்ன ட்ரெண்ட் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, என்ன ஹர்டில்ஸ் அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா do check our CPR masterclass playlist and then check our real trade episodes from one so that you will get the better clarity about multi time frame analysis. Okay, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு, 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ ஜஸ்ட் இன்னைக்கான வீடியோல நம்ம ஓவரால் ட்ரெண்ட் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ அதுக்கு சிபிஆரோட லொகேஷன் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் டு செக் இந்த வாரத்துக்கான சிபிஆர் நேரோவா மீடியமா வைட்டா அப்படின்றது நல்லாவே பார்த்த உடனே ஆப்வியஸா தெரியுது. இந்த வாரத்துக்கான சிபிஆர் நேரோ சிபிஆர். ஸோ நேரோ சிபிஆர்னா யூஸ்வலி வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் ட்ரெண்டிங் ஆர் வாலடைல் மார்க்கெட், நோ டவுட் இன் தட். அண்ட் செகண்ட்லி வி ஹாவ் டு செக் த டிஸ்டன்ஸ். So the distance between CPR to R1 and CPR to S1 previous week low இது வந்து நமக்கு நார்மலா இருக்கு. அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் R1 to previous week and S1 to previous week லோவும் நார்மலா இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸும் நார்மலா இருக்கும் போது மோஸ்டா ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. அண்ட் தேர்டா நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா, ஓகே ட்ரெண்டிங்கா இருக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சு, என்ன டைரக்ஷன்ல இருக்க போது, மேலேயா கீழேயா? ஸோ ஃபார் தட் வி ஹாவ் டு செக் த டைப் ஆஃப் சிபிஆர். அப்போ என்ன சிபிஆர் கிடைச்சிருக்கு? டிசெண்டிங் சிபிஆர். போன வாரத்தை விட இந்த வாரத்துக்கான சிபிஆர் கீழே தான் இருக்கு. ஸோ இட் இஸ் அ டிசெண்டிங் CPR. So the descending CPR is intimating the bearish trend. ஸோ ஓவராலா சிபிஆர் வச்சு எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வாரம் மோஸ்டா பேரிஷா இருக்கும் மேக்சிமம். அண்ட் நமக்கு நேரோ சிபிஆர் இருக்கிறதுனால ட்ரெண்டிங்கா இருக்கும், இல்லைன்னா வாலட்டைலா இருக்கும். வாலட்டைலா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டு சைட்லயுமே மூவ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் நவ் வி ஹாவ் டு ரீகன்ஃபார்ம் தட் வித் த கேண்டில் ஓப்பனிங். ஸோ இப்போ இந்த வாரம் தொடக்கத்துல ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கிறதுமே சிபிஆருக்கு கீழே அண்ட் எஸ்பெஷலி S1 ப்ரீவியஸ் வீக் லோ கீழே ஓப்பன் ஆயிருக்கு, சாரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ எனக்கு சிபிஆருக்கு கீழே கேண்டில் ஓப்பன் ஆனோடனே யூ கேன் கன்ஃபார்ம் தட் ஓகே த ட்ரெண்ட் இஸ் பேரிஷ், யூ கேன் ரீகன்ஃபார்ம் தட். அண்ட் ஒன்ஸ் இன்னைக்கு கடைசியா கேண்டில் க்ளோஸ் ஆகுறச்சு S1 ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே க்ளோஸ் ஆகுறதுனால அந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கு அப்படின்றத நீங்க ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த வாரத்துக்கான ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ். ஓகே, நல்ல பேரிஷ் ட்ரெண்ட் இருக்கு. அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக் லோ கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா இன்னும் நல்லா ஃபால் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல்னு பார்த்தோம்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 21,700 தான். ஸோ இது எது பேஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா டெய்லி சார்ட். அண்ட் டெய்லி சார்ட்ல நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் இஸ் ஹியர், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். அதனால தான் அந்த லெவல் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஆர் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல். அதுதான் நியர்லி S4 அண்ட் டெய்லி சார்ட். அண்ட் இந்த மாசம் முழுக்க எனக்கு சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆயிட்டு சிபிஆர் கீழேயே தான் சர்வைவ் ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடே அண்ட் அதுக்கு அடுத்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மந்த்லி சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகுதா இல்ல மேல ஓப்பன் ஆகுதா அப்படின்றத வி ஹாவ் டு செக் ஆன் வெட்னஸ்டே. ஸோ மந்த்லி சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் ரிவர்சல். அதுவே மந்த்லி சிபிஆருக்கு கீழே ஏப்ரல் மந்த்துக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி த லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி பேரிஷ். ஆஸ் ஆஃப் டுடே நிஃப்டியோட லாங் டேர்ம் ட்ரெண்ட் சிபிஆர் கீழே இருக்கிறதுனால கிளியர்லி பேரிஷ் அண்ட் இட்ஸ் ஈவன் ஸ்டார்டட் சர்வைவிங் பிலோ S3. அதனால நல்ல கிளியர்லி பேரிஷ் தான். ஸோ டெய்லியில நம்மளோட ட்ரெண்ட் வந்து வெரி பேரிஷ், கிளியர்லி பேரிஷ். ஸோ 1 hourலயும் இந்த வாரத்துக்கு ட்ரெண்ட் வந்து பேரிஷா தான் இருக்கு அண்ட் லெவல்ஸ் ஆல்சோ ரெடி. ஸோ நோ டவுட் இன் தட் கிளியர் பேர் செட்டப் இஸ் ரெடி இன் நிஃப்டி. Okay, only you have to think about the bulls when a candle closes above weekly CPR or when a candle comes above monthly CPR. அது வரைக்கும் bulls வந்து ஆக்டிவா இருக்க போறது கிடையாது. And what you can expect in Bank Nifty. ஸோ பேங்க் நிஃப்டியில நான் போன வாரமே சில லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு அடிஷ்னலா ஒரே ஒரு லெவல் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அகேன் ஃபர்ஸ்ட் வந்து வில் செக் தி சிபிஆர். இதுலயும் நமக்கு நேரோ சிபிஆர். அண்ட் செகண்ட் திங் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். டிஸ்டன்ஸ் இதுலயுமே நார்மலா தான் இருக்கு எல்லாமே. அண்ட் தேர்ட் அசெண்டிங்கா டிசெண்டிங்கான்னு பார்க்கும்போது டிசெண்டிங். ஸோ அகேன் நான் ரிப்பீட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் வெரி சிமிலர் டு நிஃப்டி. நமக்கு ட்ரெண்ட் வந்து பேரிஷ் ட்ரெண்ட்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ட்ரெண்டிங் ஒரு வாலடைல் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் இன்னைக்கு கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கிறது ஈவன் S1 ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஃபாலும் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் வெரி கிளியர் த 1 hour ட்ரெண்ட் இஸ் ஆல்சோ வெரி பேரிஷ் அண்ட் டெய்லி ட்ரெண்ட் இஸ் ஆல்சோ வெரி பேரிஷ்.
ஸோ பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. அண்ட் இந்த 50,000 லெவல்ஸ் நான் லாஸ்ட் வீடியோல போட்டிருந்த லெவல் தான். ஏன்னா அது டெய்லியில ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். யூ கேன் சி. ஸோ டெய்லியில வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் இருக்கு, மல்டிபிள் சப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த லெவல் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். அதை விட்டா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு 47,800 கிட்ட. ஸோ இதுதான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் டு பி நோட்டட். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாசம் S4க்கு கீழே மார்க்கெட் சர்வைவ் ஆயிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டியில. அதனால நெக்ஸ்ட் லெவல்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் வச்சு நம்ம பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 50,300 கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் அண்ட் 47,800 கிட்ட தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல். ஸோ the overall trend is clearly bearish. 1 hour ட்ரெண்டும் bearish, டெய்லி ட்ரெண்டும் bearish. நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மந்த் சிபிஆருக்கு கீழே கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா again the bad trend will continue. இல்ல மேல வந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு சின்ன ரிவர்சல் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். until then we have to clearly stick with the bear side. Okay, so levels are ready for both Nifty and Bank Nifty and trendum ரொம்பவே கிளியரா இருக்கு. And next month CPR open ஆனோடனே I will update on my Telegram channel. And then ஏப்ரல் மந்த்துக்கான நேரோ சிபிஆர், இன்சைட் சிபிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் என்னோட டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுறேன். ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ யாருக்காவது தெரியல அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. Fine, so this is all about today's video. And இதுல உங்களுக்கு ஏதாவது doubts இருந்ததுன்னா do let me know in the comment section. We'll come up with a fresh video on that part. And இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா please do share it with your trading community and friends. So we'll see you on the next video. Until then, bye, take care, happy trading.